அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சசிகலா. இப்போ கஸ்டமர் ஒருத்தங்க ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்குறாங்க. 5 ப்ளவுஸு, 2 லைனிங் ப்ளவுஸு, அது போக 3 சாதா ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. இவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட பிரின்சஸ் கட்டு தைச்ச கஸ்டமர் தான். அவங்களுக்கு வந்து அந்த பிரின்சஸ் கட்டு தான் நல்லா போடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி 5 ப்ளவுஸு அதுலேயே தைக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 ப்ளவுஸ் லைனிங்குங்கிறதுனால இந்த 2 ப்ளவுஸுக்குமே இப்போ லைனிங் கட் பண்ணுறேன். இப்போ இது எப்படின்னு இந்த கட்டிங் வீடியோ பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ இந்த 2 ப்ளவுஸுக்குமே லைனிங்கு 2 கலரு, 2 அதே கலர் போட்டு எல்லாம் தண்ணியில் போட்டு தேய்ச்சி அயன் பண்ணி வச்சாச்சு. இனி வந்து நாம் வந்து எப்படி வெட்டுறதுன்னு இந்த வீடியோவில் இப்படியே பார்க்கலாம். நான் எப்போவுமே 2, 3 ப்ளவுஸுக்கு ஒன்றா போட்டு வெட்டுறதுனால இப்படி சேஃப்டி பின் குத்தி வச்சுக்குவேன். துணி நகராது இருக்குது நம்மளுக்கு, அதுக்கோசரம். இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு மேலேயே வந்தாலும் கொஞ்சம் அந்த ராயஜ சைடெல்லாம் கொஞ்சம் அதில் வெட்டுக்கு போயிடு. ஒரு 1/2 இன்ச்சு அளவு இருந்தால் போதும் நம்மளுக்கு. இவங்களுக்கு ஏற்கனவே தைச்ச கஸ்டமர் தான் அப்படிங்கிறதுனால அளவுగా அவங்களோட அளவெல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கு. அதுபடி தான் இப்போ நாம் அவங்களது வந்து 40 இன்ச்சு சைஸு ப்ளவுஸு, உடம்பு சுற்றளவு 40 இன்ச்சு, செஸ்ட் ரவுண்டு 40, வேஸ்ட் அவங்களுக்கு 33, இடுப்பு சுற்றளவு 33, உடம்பு சுற்றளவு 40, உயரம் வந்து 14.5 இன்ச்சு அவங்களுக்கு. உயரம் நம்ம 14.5 இன்ச்சு. அதனால் எப்பவும் போல் துணி வெட்டுறதுக்கு ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடும் போட்டாச்சு. இப்போ இனி இது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உயரம் குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம உயரம் மார்க் பண்ணிக்கலாம். உயரம் வந்து அவங்களுக்கு ரெடி அளவு 14.5 இன்ச்சு, அதுபோக கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு தையல் கூடணும். இப்போ 14.5 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு, இப்போ கீழே 1/2 இன்ச்சு ஏற்கனவே நம்ம தையல் கூட்டாச்சு. இப்போ 14.5 இன்ச்சு. அப்போ நம்ம வந்து 15ஆக வச்சிட்டோம்னா 1/2 இன்ச்சு இது பண்ணிக்கலாம். தையலுக்கு 1/2 இன்ச்சுமோ நம்ம ரெடி அளவு 1/2 இன்ச்சு. ஃபஸ்ட்டு 14.5க்கு மார்க் பண்ணுறேன். இது 14.5 இன்ச்சு. 2 பக்கம் போட்டு அதை அந்த கோடை இணைச்சிக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டுக்கிறோம். இப்போ நாம் 14.5 இன்ச்சு உயரம், மேலே ஷோல்டர்கிட்ட 1/2 இன்ச்சு, கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு இப்போ விட்டாச்சு உயரம். இனி வந்து அவங்களுக்கு வந்து உள்கழுத்து இப்போ வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 33 இன்ச்சு. 33 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணோம்னா 8.25 இன்ச்சு வருது அவங்களுக்கு. இப்போ 8.25 இன்ச்சுக்கு கீழே இடுப்பு சுற்றளவு குறிச்சிக்கலாம். இது 8.25. அதுபோக டாட்டுக்கு 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு நம்ம எப்பவும் போல் தையலுக்கு. இது வந்து பின்பக்க டாட்டுக்கு. இப்போ நாம் உள்கழுத்து வந்து அவங்களுக்கு வந்து 2.25, உள்கழுத்து 2.25, ஷோல்ட்ரு சைஸும் அவங்களுக்கு ஷோல்ட்ரு அளவு 2.25, அதுபோக நம்ம கழுத்து பக்கம் 1/4 இன்ச்சு, இங்கே ஆம்கோல் பக்கம் 1/2 இன்ச்சு, மொத்தமாக வந்து 3/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கலாம். 3/4 இன்ச்சு இப்படி தையலுக்கு விட்டுக்கிறோம். இப்போ டோட்டலாக பார்த்தா அவங்களுக்கு ஷோல்டர் அளவு 6.25 வருது. 6.25ல் 2.25 வந்து உள்கழுத்து போயிடுது. ஷோல்டர் ரெடி அளவு 2.25. இப்போ நம்ம தைக்கிறதுக்கு இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/4 இன்ச்சு, மொத்தமாக 3/4 இன்ச்சு, 6.25 நாம் அளவு எடுத்தாச்சு. அவங்களுக்கு ஆம்கோலுக்கு வந்து 6 இன்ச்சு வருது. அப்போ 6 இன்ச்சுங்கிறதுனால நாம் இங்கிருந்து அளவு எடுத்தோம்னா நாம் ஆம்கோல் ரவுண்டு பார்க்கையில் இந்த கோட்டில் எடுத்தோம்னாவே போதும். ஏன்னா நாம் இங்கே தையலுக்கு இங்கே மேலே விட்ருக்கிறதுனால இங்கேருந்து எடுத்தோம்னா அது கரெக்டாக இருக்குது. நாம் இங்கேருந்து எடுத்தோம்னா நாம் இந்த ஆம்கோல் பாக்ஸ்லேருந்து மறுபடி கீழே கொண்டு போகணும் அந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு. இப்போ நான் கீழிருந்து 6 இன்ச்சுக்கு எடுக்கிறேன். 6 இன்ச்சுக்கு எடுத்து இது ஒரு கோடு போட்டுக்கலாம். இதில் அவங்களுக்கு வந்து 40 இன்ச்சு சைஸுங்கிறதுனால உடம்பு சுற்றளவு 4ஆக டிவைட் பண்ணோம்னா 10 இன்ச்சு வருது. இப்போ 10 இன்ச்சுக்கு இங்கே குறிச்சிக்கலாம். உடம்பு சுற்றளவு 10 இன்ச்சு,
அதுபோக நம்ம எப்பவும் போல் தையலுக்கு 1.5 இன்ச்சு. இதையும் ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் பிரின்சஸ் கட்டு தான் அதிகமாக தைக்கிறதுக்கு கேட்குறாங்க. அதுதான் போடுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. டாட் ப்ளவுஸை விட பிரின்சஸ் கட்டு அது நல்லா இருக்குன்னு அதே இதையாவது தைக்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஆம்கோல் 6 இன்ச்சில் பாதி அளவுக்கு இங்கே கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸில் இங்கே 3.25 வருது. இதில் பாதி அளவுக்கு 1.25 காட்ட இப்படி குறிச்சிக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 8.5.1 வருது. இப்போ கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வளைவு போட்டுக்கலாம். நாம் இது வந்து வெட்டுக்கு நம்ம தையலுக்கு தைக்கிறது இங்கே தானே தைக்கிறோம். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அளவு கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். 8.1 வருது. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு கீழே வருது. இன்னொரு கொஞ்சமாக மேலே கோடு போட்டு பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இப்படி கோடு போட்டு பார்க்கலாம். இப்போ நாம் இதிலிருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணி இப்போ இதில் இந்த அளவு எடுத்து பார்க்கலாம். 8.1 ஒரே ஒரு இதுதான் வித்தியாசம் வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுலேயே நம்ம ஆர்கோல் ரவுண்டு இப்படி வளைவு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இனி உள்கழுத்து இங்கே மேலே வந்து 2.25 குறிச்சிருக்கிறோம். அவங்க பின்னாடி கழுத்து இறக்கம் வந்து 9 இன்ச்சு வருது. இப்போது 9 இன்ச்சுக்கு இப்படி குறிச்சிக்கலாம். இதிலிருந்து நாம் மேலே 2.25 குறித்தோம் உள்கழுத்து. இங்கே கீழே 3ஆக போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்போ தான் கழுத்து கொஞ்சம் அகலமாக வர்றதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வளைவு இப்படி எடுத்துக்கலாம். மேலிருந்து வர்றதுக்கு இங்கே கீழே கொஞ்சம் அகலமாக வந்துக்கு. அவ்வளோதாங்க. இனி வந்து நாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட முன்பக்கம் வெட்டிக்கலாம். இப்போ முன்பக்கம் வெட்டுறது எப்பவும் போல தான் ஓப்பன் சைடு நம்ம பக்கம் போட்டாச்சு, ஃபோல்டு சைடு ஆப்போசிட் சைடு போட்டாச்சு. இப்போ நம்ம பின்பக்கத்தோட அளவு அப்படியே நம்ம இதில் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி அப்படியே நம்ம வரைஞ்சிக்கிறோம். இங்கே மட்டும்தான் நாம் அந்த டாட் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு இங்கே சென்ட்ரல் டாட் பிடிக்கிறதுனால எப்போவுமே எல்லா துணிகளுக்குமே இங்கேருந்து நேராக கிராஸாக இப்படி கொண்டு போய்க்கணும். இங்கே இது எதுக்கு இவ்வளோ வச்சு விட்றோம் அப்படின்னா, இங்கே சென்டரில் பிரின்சஸ் கட்டுக்கு வெட்டி மடி ஜாயின் பண்ணில அதுக்கு 1/2 இன்ச்சு தேவைப்படுது. அதனால் வந்து ஒரு இன்ச்சு அளவே இங்கே நம்ம சேர்த்து விட்ற மாதிரி வரும். இப்படி இருந்து இப்படி கிராஸாக கொண்டு போய்க்கலாம். மற்றபடி எல்லா அளவும் இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். முன்பக்கம் இந்த அளவு தான் நம்மளுக்கு துணியை அடித்து திருப்புற அளவு. அதுபோக நம்ம 1 இன்ச்சு முன்பக்கம் மட்டும் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கணும். ஏன்னா கிராஸ் எல்லாம் வச்சு ஜாயின் பண்ணி வரையில் கொஞ்சம் எச்சு கம்மியாக வர மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் முன்பக்கம் மட்டும் ஒரு இன்ச்சு அளவுக்கு சேர்த்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். பின்பக்க துணியை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்கே மட்டும் இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ரெடி அளவு இந்த அளவு தான் ரெடி அளவு. இது கோடு போடுறது எதுக்குன்னு உங்களுக்கு மார்க் பண்ணிகளை காமிக்கிறேன் எப்படின்னு. அவங்களுக்கு முன்பக்கம் கழுத்து இறக்கம் வந்து 6.5 இன்ச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஷோல்டருக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம தையல் கூட்ட அளவை இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இதிலிருந்து அவங்களுக்கு கழுத்து இறக்கம் வந்து 6.5 இன்ச்சு. அப்போ நம்ம 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆறு இன்ச்சுக்கு நம்ம உள்கழுத்து வந்து 2.25 வச்சுருந்தோம்.
2.25 தான் இருக்குது. இப்போ நம்ம முன்பக்க கழுத்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சரி பாதி அளவில் இப்படியே நேராக கொண்டாந்து இப்படி கொண்டு வந்து இப்படி வளைவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த வளைவு போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே வெளியே கொஞ்சம் அகலமாக வர மாதிரி இப்படி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுபோக இங்கே ஆம்கோலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா கைக்குழி வெட்டுறதுக்கு நாம் ஏற்கனவே போட்ட அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த அளவுலேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் சரிபாதி அளவு எடுக்கிற மாதிரி எடுத்து நேராக இப்படி கொண்டு வந்து இதுக்கு ஜாயின் பண்ணி கீழே இப்படி கொண்டு போய்க்கலாம். இப்போது முன்பக்க கழுத்து சேஃப் இப்படி எடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு ரவுண்டாக நல்லா பார்க்குறதுக்கு கழுத்து நல்லா வரும். இப்போ இப்படி எடுத்துருக்குறோமா, இப்போ இந்த அளவுலேருந்து நாம் என்ன பண்ணணும், ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கணும். இது வந்து ஷோல்ட்ரு இறங்காது இருக்கிறதுக்கோசரம் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி நாம் இது இப்படி கிராஸாக கொண்டு வந்துக்கணும். கிராஸாக கொண்டு வந்து இப்படி வெளியே எடுத்துருக்கிற அளவோடு ஜாயின் பண்ணிட்டோம்னா இங்கே நம்ம எப்படி எந்த அளவுக்கு வேணாலும் இது பண்ணிக்கலாம். இங்கே நம்மளுக்கு வந்து அந்த டக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு இங்கே பிரின்சஸ் கட்டுக்கு இப்படி தையல் கரைஞ்செல்லாம் தேவைப்படுற மாதிரி வர்றதுனால இங்கெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வரணும். இங்கே கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் 1/2 இன்ச்சு நம்ம உள்ள கழுத்து எப்போவுமே வெட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஷோல்ட்ரு இறங்கி வர பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஷோல்ட்ரு வெட்டையிலையுமே எப்போவுமே இங்கேருந்து இப்படி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு அளவு கிராஸ் கொண்டு போயிட்டு இப்படி மேலே வெட்டணும். இப்போது பிரின்சஸ் கட்டுக்கு இல்லை டாட்டுக்கெல்லாம் குறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது டாட்டோட உயரம் நார்மலான ப்ளவுஸுக்கு உங்களுக்கு 11 இன்ச்சு. பிரின்சஸ் கட்டுக்கு எப்போவுமே 9.5 விட்டால் 10 இன்ச்சுக்கு மேலே தேவைப்படாது. நாம் இங்கே 10 இன்ச்சு மேலே வச்சுக்கலாம். மேலிருந்து இங்கே 10 இன்ச்சு இப்படி குறிச்சிக்கலாம். இப்படி குறித்து இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். 10 இன்ச்சு எங்கே வருதோ இப்போ நம்மளுக்கு இந்த இடம் 10 இன்ச்சு வருதா, இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம ப்ளவுஸில் இந்த இடத்துல இருந்து நம்ம இங்கே சென்டர் டாட் அளவுக்கு எவ்வளோ அளவு வருதுன்னு பார்க்கணும்ல, அதுக்கோசரம் வந்து இப்போ இந்த அளவு வந்து இப்படி விட்டுருக்குது, இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ இதிலிருந்து நாம் 4.5 இன்ச்சு அவங்களுக்கு சென்டர் பாயிண்ட் அளவு அவங்களுக்கு கரெக்டாக 4.5 இன்ச்சு வருது. 4.5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே நாம் இங்கேருந்து வச்சு பார்த்தாலும் அதே 4.5 இன்ச்சு இப்படி வச்சு இது வந்து எதுக்குன்னா நாம் வந்து கொக்கி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு தேவைப்படுறதுனால இது எக்ஸ்ட்ரா கிளாத் இது இப்படி விட்டுருக்குது. இப்போ நாம் இதிலிருந்து இப்படி இந்த கோட்டை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலிருந்து 10 இன்ச்சு குறிச்சாச்சு. 10 இன்ச்சு குறிச்சதில் ஒரு கோடு போட்டோம். அந்த கோடு போட்ட இதிலிருந்து இங்கே ப்ளவுஸு கொக்கி பட்டியிலிருந்து டாட்டோட சென்டர் பாயிண்ட்டு அதோட அளவு எவ்வளோன்னு பார்த்து அந்த இடம் மார்க் பண்ணியிருக்கிறோம் 4.5 இன்ச்சுக்கு. இப்போ கீழே வந்து ப்ளவுஸோட மொத்த உயரம் நான் பின்னாடி பின்பக்கம் வச்சது 14.5 இன்ச்சு. 14.5 இன்ச்சு ப்ளவுஸோட மொத்த உயரம். அதுபோக கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு தையல் கூட்டது பின்பக்கத்து அளவு. இது முன்பக்கம் மட்டும் மறுபடியும் 1 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கிறது எதுக்குன்னா இப்படி டாட்டெல்லாம் நம்ம தைச்சு வரையில கொஞ்சம் கிராஸ் வரும். நாம் அதுக்கப்புறம் நம்ம 14.5 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக வெட்டிக்கலாம் நம்ம தைச்சம் கடைசியில். அதுக்கோசரம் கொஞ்சம் 1 இன்ச்சு சேர்த்து விட்டுருக்குது. இப்போ நாம் இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இப்படி வச்சு இங்கே 1.5 இன்ச்சு இங்கே 1.5 இன்ச்சு இப்படி குறிச்சிக்கிறோம். நம்ம ப்ளவுஸில் எப்படி டாட் பிடிக்கிறதுக்கு மடக்கி அடிக்கிறோம் அதே மாதிரி குறிக்கிறோம். 1.25 குறிச்சாவே போது. கொஞ்சம் நல்லா உடம்பாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 1.5 இன்ச்சு குறிக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு குறிச்சிருக்கிறோம். இதிலிருந்து இவங்களுக்கு 1 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் சின்ன உடம்பாக இருந்தால் நம்ம 2 இன்ச்சு வரைக்கும் மேலே குறிக்கலாம். இப்போ 1 இன்ச்சு குறித்து இதையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போது நாம் இங்கே இந்த டாட்டு இருந்து இங்கே மேலே ஒரு இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம்.
மேலே டாட் பிடிப்போம்லங்க, அதுக்கு ஒரு பிடிக்கிற இடத்துக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இந்த 2 அளவுக்கு சரி பாதி எடுத்து ஒரு வளைவு போட்ட மாதிரி போட்டுக்கணும். இப்போ 4.5 இன்ச்சு வருதுன்னா 2.25க்கு இந்த இடம் கொஞ்சம் இது வச்சு இப்படி கொஞ்சம் வளைவாக பெண்டு வர்ற மாதிரி வந்து இப்படி கொண்டு போய்க்கணும். இதில் இப்போ இப்படி கொஞ்சம் இப்படி சேஃபாக வர்ற மாதிரி வந்து இங்கே கீழே இங்கே நம்ம 1 இன்ச்சு குறிச்சிருக்கிறோமா, அதுக்கு இப்படி கொண்டு போய்க்கிறோம். அதே மாதிரி இந்தல்ல இப்படி இருக்கிறதுக்கு இப்படி இப்படி கொண்டு போய்க்கலாம். இப்போ இப்படி கொண்டு போய்க்கிறோம். இப்போ நம்ம இங்கே 2 இடத்துக்குமே நம்ம இங்கே மடிச்சு அடிப்போம்லங்க, இங்கே டக் பிடிக்குமா, அதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இதில் இதுக்கு ஒரு கோடு, இதுக்கு ஒரு கோடு போட்டோம்னா மட்டும்தான் இங்கே கொஞ்சம் வெட்டினோம்னா இந்த துணி கொஞ்சம் இப்படி டைட் கிடைக்கி, அதுக்கோசரம் அங்கே அந்த கோடு போட்டுக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். இதுதான் பிரின்சஸ் கட்டு. நம்மளுக்கு இங்கே நம்ம இங்கே சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நம்ம டாட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்த்து அதை மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே கீழே இருந்து அதுக்கு ஒரு கோடு போட்டு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு விட்றோமா, அந்த 1.5 இன்ச்சு விட்டதில் வந்து இப்படி 1 இன்ச்சுக்கு இப்படி மேலே மார்க் பண்ணி அதிலிருந்து இப்படி ஷேப்பு கொண்டு போய்க்கிறோம். இப்போ இந்த இதை அப்படியே நம்ம வெட்டிக்கலாம். இவ்வளோதான் பிரின்சஸ் கட்டுக்கு. கழுத்து வெட்டிக்கலாம். கழுத்து பகுதியில் இப்படியே கிராஸாக கொண்டு போய் ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி இது இப்படி வெட்டிக்கிறோம். இப்போ கைக்குழி வெட்டினதுக்கு இப்படி வெட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் ப்ளவுஸ்க்கு இப்படி இங்கிருந்து வெட்டிக்கலாம். பிரின்சஸ் கட்டுக்கு இங்கிருந்து வெட்டி இப்படியே நேராக இதை முதல் கொண்டு போய்க்கலாம். இப்போ அந்த டாட் பிடிச்ச இடத்துக்கு நாம் இங்கிருந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வெட்டி அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது வெட்டியாச்சு. இப்போ இந்த துணிக்கு வந்து நாம் இப்படியே வளைவாக கொண்டு போய் இது இப்படி வெட்டிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக, இந்த ரவுண்டு கரெக்டாக வரும். இப்போ நம்ம தைச்சு வரையில் இப்படி ரவுண்டு கரெக்டாக வரும். இதை வந்து நாம் இப்படி தைச்சு இது பண்ணிக்கல, இந்த இடம் நல்லா டைட் கிடச்சி நம்மளுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு கரெக்டாக நல்லா இருக்குது. இந்த இடம் மட்டும் இப்படி வளைவாக வரையில தைக்கீலையும் அது கரெக்டாக அதில் வச்சு தைக்கல கொஞ்சம் எச்சு கம்மியாக வர மாதிரி ஒரு முன்பக்கம், அதனால தான் முன்பக்கம் 1 இன்ச்சு சேர்த்து இது பண்ணுறோம். கடைசியில் அது எச்சு கம்மியாக இருக்கிறத நாம் வெட்டிக்கலாம். இப்போ கீழே பட்டி துணிக்கு 3 இன்ச்சுக்கு 2ஆக மடித்து நாம் கீழே இந்த 1/2 இன்ச்சு விட்டதில் இப்படி ஜாயிண்ட் கொடுத்து நம்ம திருப்பினோம்னா இந்த இடம் நம்மளுக்கு நல்லா ஸ்டிப்பு கிடைக்கும், பட்டி வைக்காதனால. இப்போ இவ்வளோதாங்க பிரின்சஸ் கட்டு நம்ம வெட்டுறது. நீ அடுத்தது கை வெட்டிக்கலாம். இப்போ இந்த இடம் நாம் சேஃப் இங்கே வெட்டினதுனால இங்கே கேப் இருக்குது. இது இணைக்கையில் இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு டைட் கிடச்சிக்கு. இப்போ நம்ம கை வெட்டிக்கலாம். அவங்களுக்கு கையோட நீளம் இப்போ கையை வந்து 2ஓட துணியும் 4ஆக மடித்து போட்டு கீழே 1/2 இன்ச்சு நம்ம தையல் மடக்கி அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு இப்படி கோடு போட்டு வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு கை நீளம் வந்து அவங்களுக்கு 7.5 இன்ச்சு.
7.5 இன்ச்சு கீழே அரைஞ்சு மேலே அரைஞ்சு தையலுக்கு. இப்போ நம்ம கீழே ஏற்கனவே விட்டாச்சு, அதனால் 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி குறிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் 7.5 இன்ச்சு அது போக 1/2 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெடி அளவு. இப்போ நாம் இந்த அளவுலேருந்து 3 இன்ச்சு கீழே குறிச்சிக்கலாம். நம்ம ரெடி அளவுலேருந்தே குறிச்சிக்கலாம். 3 இன்ச்சுக்கு குறித்து கீழே இப்படி ஒரு பாக்ஸ் கோடு போட்டுக்கலாம். இப்போ அவங்களுக்கு கையோட அகலம் வந்து 7.25 இன்ச்சு, 7.1. இப்போ இந்த அளவுக்கு இப்படி குறிச்சிக்கலாம். தேவைப்பட்டால் இங்கே நம்ம உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா கிளாத் இங்கே வச்சு தான் ஆகணும். இந்த அளவுக்கு தான் இருக்குது மறுபடியும் தையல் கூடுறது. அதனால் இப்போ அகலம் இந்த அளவுக்கு குறிச்சாச்சு. இப்போது கையோட சுற்றளவு அவங்களுக்கு கீழே கை சுற்றளவு வந்து 6.1 வருது. இப்போ இப்படி குறிச்சிக்கலாம். கீழே கூட தையல் கூடுறதுக்கு நல்லா இடம் இருக்குது. மேலே வேணால் நம்ம இந்தளவு ஜாயிண்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம ரெடி அளவுக்கு 2 இப்படி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கையோட அகலத்திலிருந்து 1 இன்ச்சு முன்னாடி இப்படி குறிச்சிக்கலாம். அதே மாதிரி மேல் இதுலேயும் அப்படித்தான் 1 இன்ச் அளவுக்கு இப்படி குறிச்சிக்கலாம். இப்படி குறித்து 2 கோடை இணைச்சிக்கிறோம். இது வந்து கை வளைவு போடுறதுக்கு 2 கோடை இணைச்சி இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 6 இன்ச்சில் பாதி 3.25 இன்ச்சு, 3.25 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இங்கேருந்து நாம் இந்த மார்க் பண்ணதுக்கு இப்படி ஒரு வளைவு போட்டுக்கிறோம். அதே வளைவை நாம் இங்கே 1 இன்ச்சு குறிச்சிருக்கோமா, இங்கே கொண்டு வந்துக்கிறோம். இப்படி அவ்வளோதான். இதுதான் கையோட வளைவு. இப்போ இப்படி இப்போ நம்ம கவர் தட்டு வெட்டுறது அப்படின்னா நம்ம லைனிங்கெல்லாம் இணைச்சிட்டு இதே ஷேப்பில் இப்படியே இந்த இடம் மட்டும் அரைஞ்சி வர்ற மாதிரி இப்படி கொண்டு போய் இங்கே கொண்டு ஜாயிண்ட் பண்ணோம்னா முடிஞ்சது. இந்த இந்த கேப் அளவுக்கு நம்மளுக்கு கவர் தட்டு வெட்டுற மாதிரி வரும். அது நம்ம லைனிங் இணைச்சிட்டு இதே ஷேப்பில் இப்படியே கீழே இந்த இடம் மட்டும் அரைஞ்சி வர மாதிரி இப்படியே வளைவு கொண்டு வந்து இந்த இடம் மட்டும் அரைஞ்சி வர மாதிரி வந்து இப்படி ஜாயிண்ட் பண்ணணும். அது வந்து நாம் வந்து தைச்ச கடைசியில் தான் அது கவர் தட்டாக வெட்டணும். எப்போவுமே இப்படி முதல்ல லைனிங் துணி அப்படின்னா இப்போ முதல்லையே வெட்டிட்டோம்னா அதை நம்ம கவர் தட்டு வெட்டுறது இங்கே தைச்சி எல்லா வரையிலும் கொஞ்ச நாள் அந்த மாற்றம் வந்துடும். நம்ம கட் மார்க் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம இதிலிருந்து அந்த ஷேப்பு நம்ம லைனிங் வச்ச கடைசியில் வெட்டிக்கலாம். இப்போ கை இப்படியே வெட்டிக்கலாம். நாம அவ்வளோதாங்க, கை வெட்டியாச்சு. இப்போ நாம் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு அர்க்காது போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இந்த அளவு தான் நம்ம இப்படி கையோட அகலம் இந்த அளவுக்குன்னு. இங்கே ஒரு கட் மார்க் இப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கை வெட்டியாச்சு. இனி மெயின் கிளாத்தில் லைனிங் போட்டு வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், மெயின் கிளாத்தில் நம்ம லைனிங் போட்டு இப்போ எல்லா பீஸுகளையும் அது இடத்துல வச்சு இப்படி குண்டூசி குத்தி வச்சுக்கணும். இல்லாட்டி வந்து நம்மளுக்கு அந்த துணிக்கு பிட்டாக இருக்கிறதுனால தெரியாது, மாறி போயிரு. அதனால் வந்து இப்போது பேக் சைடு இப்படி வச்சு பின் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு 2 துணிக்கும் கரெக்டாக நேராக வச்சு பின் பண்ணியாச்சு. கையும் இந்த ஓரத்தில் வச்சு கையும் பின் பண்ணி வச்சாச்சு. இனி அப்படியே நம்ம ஒவ்வொன்றா வெட்டிக்கலாம். பின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அளவும் மாறாது, துணிகளும் மாறி போகாது. ரிஸ்க்குன்னு நம்ம தைக்கையில் மட்டும்தான் அந்த பின்னை ஓப்பன் பண்ணி நம்ம தைச்சுக்கணும். இப்போ கை வெட்டியாச்சு. பேக் சைடு வெட்டிக்கலாம்.
பின் பண்ணிட்டோம்னா தான் நம்மளுக்கு வெட்டுறதுக்கும் சௌரியமாக இருக்குது. இப்போ முன்பக்கம் வெட்டிக்கலாம். நாம் இந்த பீஸ் இப்படி எக்ஸ்ட்ரா வெட்டிட்டாலும் பிரச்சனையே இல்லை. முதல்லையே சொன்ன மாதிரி தான் நம்ம லைனிங் மட்டும் கரெக்டாக நம்மளுக்கு இருந்துட்டா போதும். இந்த துணியெல்லாம் நாம் தைச்சிட்டு கூட எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகளெல்லாம் வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க முன்பக்க துணி. இது பின்பக்கம். இது கை. எல்லாத்துக்குமே சேஃப்டி பின் இப்படி பின் பண்ணி வச்சுருப்பேன். நாம் தைக்கையில் எடுத்து தைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது. இந்த துணி 3 இன்ச் அளவில் நாம் இந்த மாதிரி வெட்டிட்டோம்னா மட்டும்தான் இது இப்படி மடக்கி கீழே பட்டி பீஸுக்கு பதிலாக நாம் அதை அரைஞ்சி விட்டதில் இப்படி மடக்கி வச்சு தான் இதை நான் வச்சு அடித்து திருப்பினோம்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. இது எப்படின்னு தைச்சிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிகப்பு கலர்லேயுமே நீ அதே மாதிரி இந்த துணியில் போட்டு இந்த சிகப்பு கலரையும் போட்டு பின் பண்ணி இதே மாதிரி தான் வெட்டிக்குவேன். தைச்சிட்டு உங்களுக்கு வீடியோவில் எப்படின்னு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.